கண்டிப்பா அது கிடைக்கும் நம்ம ஆத்மார்த்தமா நினைக்கணும். கொடுத்துவானா கொடுக்க மாட்டான்னு நினைச்சா அவங்களால கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி பதிவு தான் போட்டாங்கன்னா அப்ப அது கிடைக்காது. இல்ல அவங்க மைண்டுக்குள்ள இவன் கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சாலே வராது. அந்த அவங்க வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க கையில காசு இருந்தா தான் கொடுப்பாங்க. கரெக்ட் இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுவோம், ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனாலே இந்த பணம் வராதுன்னு நினைச்சுதான் கொடுக்கணும். வரும்னு நினைக்க கூடாது. எதிர்பார்ப்பு எல்லாமே யார் மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்க கூடாது. சரிங்களா? கடனே ஒரு அது ஒரு கர்மா. அது கர்மாவை நம்மளே இயக்குறோம். அதான் நீங்க கொடுத்து பாருங்க, அவன் தேடி ஐயா நீங்க கொடுத்தீங்க, நல்ல நேரத்தை உதவி பண்ணி கொண்டு கொடுத்துருவேன், அவனை திட்டிட்டே இருங்க, கொடுக்கவே மாட்டான். கரெக்ட். என்ன இதுல தன்மையில இருக்கும் அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு வேலை செய்யும். ஆமா, திட்டிட்டே இருந்தா அப்படியே கொடுப்பாங்க. அதுவுமே கரெக்ட் தான். அதுமே கரெக்ட் தான். அதான் என்ன வைப்ரேஷன்ல நம்ம இன்னைக்கு அதைத்தான் இப்ப நான் சொல்ல போற பரிகாரமா. அதாவது நிறைய பேர் பணம் கொடுத்த பணம் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நீங்க திட்டாதீங்க, எதுவுமே அவங்களுக்கு நீங்க ஒண்ணு இப்ப நம்மளை சுத்தி நல்ல தேவதைகள்லாம் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, சரி ஆகட்டும்ன்றுவாங்க. என்ன மாதிரி சரிங்களான்றுவாங்க. அப்புறம் சரிங்களா ஆமா, அப்ப நீங்க ஏதாவது திட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உங்களுக்கே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்னன்னா நம்ம நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். அப்போ அந்த கொடுத்த நபர் நல்லா இருக்கணும், அவன் எங்க இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருவோம்னு நினைங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்துட்டீங்கன்னா, மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி. ஆமா, மஞ்சள் பொடி எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியா குழைச்சுக்கணும். சரிங்களா? சந்தனம் மாதிரி குழைச்சிட்டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சள் பொடியை நம்ம குழைச்சிட்டு ஒரு சின்ன குச்சியில ஒரு வெள்ளை பேப்பர்ல, சரிங்களா, அவரோட பேர் எழுதணும். யார்கிட்ட கொடுத்துருக்காங்களோ, அது கொடுத்த பணம் வரல இல்ல, அவரோட பேர் அதுல எழுதணும். எதுல எழுதணும்? கையில தான் எழுதணும். அவரோட கைப்பட எழுதணும். அந்த மஞ்சள் குழைச்ச அந்த மஞ்சளை எழுதணும். அதுல என்ன சொல்லிட்டு எழுதணும்னா, ஓ கார்த்த வீரியா ஜுனாய, ஸ்ரீ கார்த்த வீரியா ஜுனாய அப்படின்றத நீங்க எழுதணும். ஆமா, இது தாடி கொம்புங்கிற இடத்துல சவுந்தரராஜ பெருமாள் கோயில்ல இவர் இருக்கிறார். கார்த்த வீர் ஜானாய, வீரிய ஜுனாயன். ஆமா, அங்க அவர்கிட்ட போய் வழக்கு இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு கொடுத்த பணம் வரலினாலும் சரி, உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கனாலும் சரி, அங்க போய் அவர்கிட்ட ஒரு சங்கல்பம், ஒரு பூஜை அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே என்ன வழக்கு இருந்தாலுமே அது தீர்ந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கொடுத்த பணம் வந்துடும். இதை என்ன பண்றீங்கன்னா, 27 தடவை நமக்கான நம்ம அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? இந்த பணம் எனக்கு திரும்பி வர்றதுக்கு அருள் செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும். ஆமா, முடிஞ்சா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாடி கொம்புங்கிற ஊர்ல நீங்க போயிட்டு வாங்க. தாடி கொம்பு எங்க இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. சவுந்தரராஜ பெருமாள் கோயில். முடிஞ்சா அங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா இந்த பேப்பர்ல எழுதி நீங்க என்ன பண்றீங்க, 27 தடவை அவரோட பேரை சொல்லி, நீங்க கூகுள் வேணா டைப் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதை என்ன பண்ணோம்னா, வெள்ளை நூலால கட்டிட்டு தண்ணி போற இடத்துல அந்த பேப்பரை விட்டுரும். சரிங்களா? கண்டிப்பா உங்களோட வராத பணம் கண்டிப்பா வரும். சரிங்களா? இது நல்ல ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்க